ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என கூறி வருவதாக தாவேக தலைவர் விஜயை நயினார் நாகேந்திரன் மறைமுகமாக சாடினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை பகுதியில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முத்துமலை முருகன் கோவிலில் தரிசனம் செய்த பின் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருப்பதாகவும் எல்லா பள்ளி வளாகத்திலும் கஞ்சா கிடைப்பதாக சாடினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என கூட்டணியை கட்டிப்பிடித்து வைத்திருப்பதாக கூறிய அவர், சேலத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டால் எல்லா மக்களும் கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கூடங்களில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை, கல்லூரிகளில் இடமில்லாமல், பள்ளிக்கூடங்கள் இடமில்லாமல் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஒட்டுமொத்த சேலமே இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் கண்ணீர் வடிக்கின்ற நிலைமையில் இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை, கல்லூரிகளில் இடமில்லாமல், பள்ளிக்கூடங்கள் இடமில்லாமல் இன்னைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஒட்டுமொத்த சேலமே இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் சிலர் கட்சி ஆரம்பித்ததும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என கூறி வருவதாக தெரிவித்த நயினார் நாகேந்திரன், எஸ்ஐஆர் என சொன்னால் திமுகவிற்கு பயம் என்றும், பீகாரில் வீசக்கூடிய காற்று தமிழகத்தில் வீசப்போவதாகவும் விமர்சித்தார். ஆனால் சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுகவு தாங்க, ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணா கே.பி. ராமலிங்கம் சொன்னார், 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன